டாஸ்மாக் கடைகளை மூடுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் விசிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், மது ஒழிப்பு மாநாட்டு பிரச்சினையை பெரிதுபடுத்தி கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள் என்று மது ஒழிப்பு மாநாடு அறிவித்ததில் எந்த கணக்கும் இல்லை எனவும் தெரிவித்தார். நான் எல்கேஜி இல்லை, பிரேகேஜி தான் என்று அன்புமணிக்கு பதிலடி கொடுத்த திருமாவளவன், உணர்வு பூர்வமான பிரச்சினையில் நாம் கை வைத்துள்ளோம் என தெரிவித்தார். சிரமப்பட்டு படித்து IAS ஆகி தற்போது சிலர் சாராயம் விற்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கூறினால் அதனை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர்கள் தன்னை எதிரியாக பார்க்கின்றனர் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய தொழில், மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டுள்ளது என்று கூறிய திருமாவளவன், டாஸ்மாக் கடைகளை மூடுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என தெரிவித்தார். ஒழிக்காம பார்த்துக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நடக்கும். ஒரு கடையை மூடணும் அப்படிங்கிறது அல்ல. ஒரு கடையை மூடுனா மது ஆலைகள் அனைத்தையும் மூடியாக வேண்டும். ஒரு மது ஆலைனா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் வேலை செய்வாங்க. அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த தொழில். டாஸ்மாகை மூடுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நமக்கு தெரியும். இந்த மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் என்பதுதான். இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கை கொண்டு வரப்பட வேண்டும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பது என்பது ஜனநாயகத்தின் இன்னொரு பண்புதான் என்று கூறினார். இந்த கோரிக்கையை 2026 சட்டமன்ற தேர்தலில் வலியுறுத்துவது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி முறை என்பது ஜனநாயகத்தின் ஒரு உயர்ந்த அம்சமாகும். காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, தனி பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்ற நிலையிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிவோம். ஆகவே இது ஒரு இயல்பான கோரிக்கை. இந்த கோரிக்கையை எழுப்புவதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. ஜனநாயகத்தின் இன்னொரு பண்புதான் அல்லது இன்னொரு அம்சம்தான் கூட்டணி ஆட்சி கோரிக்கை என்பதாகும். 2026 தேர்தலில் பேசுவீர்களா என்ற கேள்வியை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பி வருகிறார்கள். அது அப்படி கோரிக்கை எழுப்புவது தவறு என்பதைப் போல, அல்லது கோரிக்கையை எழுப்புவதற்கு தமிழ்நாட்டு அரசியல் இடம் கொடுக்குமா என்பதைப் போல இந்த கேள்வியை எழுப்புகின்றனர். இந்த கோரிக்கை எழுந்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மேலும் செழுமையடைய துவங்குகிறது என்றுதான் பொருள்.